ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் 2025, அதாவது கீழமை நீதிமன்ற வேலை வாய்ப்பான இந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட் காப்பீஸ்ட் அட்டெண்டர் அப்படிங்கிற இந்த ரெண்டு ரோலுக்குமே வந்து நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ், அதாவது வாட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன்லாம் முடிஞ்சு ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் அப்படிங்கிற வந்து வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போ வரும், அதே மாதிரி வந்து பிராக்டிகல் டெஸ்ட் வந்து எப்படி நடக்கும், அதே மாதிரி வைவா வந்து எப்படி இருக்கும், அதுல எவ்வளவு மார்க் எடுத்திருந்தா பாஸ் மார்க், இதை எதை பேஸ் பண்ணி நம்மள வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இது சம்பந்தமா சிஏஓஏ இந்த ரெண்டு ரோலுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாருங்க முழுமையா அப் டு எண்ட் வரைக்கும், அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நீங்க என்னென்ன ப்ராசஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமினர் ரீடர் ஜூனியர் பெயிலிஃப் ஜூனியர் பெயிலிஃப் இந்த ரோல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வாட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஆஃப்டர் சிவி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஒரு 15 நிமிஷத்துக்கு பேசி அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ப்ரோ நீங்க சொல்றது எல்லாமே வந்து ஓகே, எங்களுக்கு வந்து இந்த சிஏஓஏ இந்த ரோலுக்கு நாங்க வந்து அப்ளை பண்ணிட்டு செலக்ஷன் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இதே மாதிரி எங்களுக்கும் சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்லயும் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே வந்து நெக்ஸ்ட் நீங்க இந்த கேட்டகரியில சிஏஓஏ இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல உங்களோட ரிசல்ட் காப்பியை கையில் எடுங்க. நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத பார்க்கணும். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கேண்டிடேட்ஸ் உடைய மார்க், சரிங்களா? ஆபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. பார்ட் ஏ அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதுல வந்து 47 மார்க் வந்து எடுத்திருக்காங்க, சரிங்களா? அதாவது 20 மார்க் எடுத்தவங்க மட்டும்தான் பாஸ் மார்க் தமிழ்ல, சரிங்களா? 20 மார்க்குக்கு மேல யாரெல்லாம் எடுத்திருக்கீங்களோ அவங்கள தான் வந்து அடுத்த பார்ட் பி வந்து பேப்பர் வந்து மதிப்பீடு பண்ணுவாங்க, வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. பார்ட் பில வந்து 24 மார்க். டோட்டலா வந்து எவ்வளவு மார்க், 100க்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத ஒன்ஸ் வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சப்ஸ்கிரைபர் இவங்க இந்த கேண்டிடேட்ஸ் வந்து 71 மார்க் வந்து எடுத்திருக்காங்க டோட்டலா, சரிங்களா? 71 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ராசஸ் நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது நெக்ஸ்ட் உங்களுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய மார்க்கை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலக்ஷன் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று வந்து வெளியிடுவாங்க. அந்த செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு டென்டேட்டிவான செலக்ஷன் லிஸ்ட். டென்டேட்டிவ் மீன்ஸ் அப்படிங்கிறது தற்காலிகமாக செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், சரிங்களா? தற்காலிகமான ஒரு பட்டியல் வந்து வெளியிடுவாங்க. அது எப்படி வெளியிடுவாங்க அப்படின்னா மாவட்ட வாரியா வந்து வெளியிடுவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 38 மாவட்டம் வந்து இருக்குதுங்க. 39 இப்போ ஒன்று வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 39 மாவட்டம் இருக்கு. 39 மாவட்டம் வாரியா உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனித்தனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரோல் இந்த போஸ்டிங்க்கு இந்த ரோல் இந்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடியவங்களுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆஃப் மார்க் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிடிஎஃப் அஃபீஷியல் வெப்சைட்ல எம்ஹெச்சி வெப்சைட்ல நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதை பேஸ் அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து செய்முறை தேர்வு, அதாவது பிராக்டிகல் டெஸ்ட் வந்து நடக்கும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? தேர்வின் தன்மையை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து OMR பேஸ் பண்ணி 100 மார்க்கு வந்து கொஸ்டின் வந்து இருக்கும். அது எல்லாமே எழுதி சக்சஸ்ஃபுல்லா எழுதி நம்ம வந்து பாஸும் ஆயிட்டோம், நல்ல ஒரு மதிப்பெண்ணும் நம்ம வந்து எடுத்துட்டோம். ரெண்டாவதா வந்து செய்முறை தேர்வுல வந்து 70 மதிப்பெண் நம்மளுக்கு வந்து வைப்பாங்க. அந்த 70 மதிப்பெண்ல நம்மள எவ்வளவு மார்க் எடுத்தா பாஸ் அப்படிங்கிற பார்க்கும்போது 70க்கு 28 அப்ராக்சிமேட்டா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 28 மார்க்காவது நீங்க எடுத்தாதான் வந்து பாஸ் மார்க். அப்ப 28 மார்க் எடுத்தாலே நான் வந்து எனக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. குறைந்தபட்சம் அதாவது எலிஜிபிலிட்டி மார்க் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் 28, சரிங்களா? 70க்கு நீங்க ஒரு 50க்கு மேல மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா தான் நீங்க வந்து நெக்ஸ்ட் ரேஞ்சுக்கு, அதாவது வைவாக்கு நீங்க வந்து போக முடியும். இந்த பிராக்டிகல் டெஸ்ட்ல யாரெல்லாம் நல்ல ஒரு மார்க் எடுக்கிறீங்களோ அவங்கள அடுத்த லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அந்த லிஸ்ட்ல வந்து உங்களுடைய நேம் உங்களுடைய நம்பர் வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் வந்து நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா வைவாக்கு, அதாவது வாய்மொழி தேர்வு அப்படிங்கிறதுல ஒரு 30 மதிப்பெண் வந்து கொடுப்பாங்க. இந்த 30க்கு 12 மதிப்பெண் நீங்க வந்து எடுக்கணும். குறைஞ்சபட்சம் 12 மதிப்பெண்கள் எடுத்தவங்க மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கான நெக்ஸ்ட் ரேஞ்சுக்கு வந்து போக முடியும், சரிங்களா? இந்த 3 அடிப்படையில நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா சிஏஓஏ, அதாவது காப்பீஸ்ட் அட்டெண்டர் ஆபீஸ் அசிஸ்டன்ட், இந்த ரெண்டு ரோலுக்குமே வந்து இந்த மாதிரி கேட்டகரியில தான் நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் வந்து நடத்துறாங்க. ஏன்னா இந்த ரெண்டு ரோலுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 8ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணிட்டு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருந்தா போதும். அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு முன்னுரிமை அப்படிதான் வந்து சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? அப்படிங்கிறதுனால நீங்க 10th எல்லாம் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 10th குவாலிஃபிகேஷன் வந்து யாருக்கு அப்படின்னா அந்த இது சாரி அந்த எக்ஸாமினர் ரீடர் ஜூனியர் பிலீஃப் ஜூனியர் பிலீஃப் ஜெராக்ஸ் ஆபரேட்டர் இந்த ரோலுக்கு தான் வந்து 10th பாஸ் பண்ணிருக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு வந்து பிராக்டிகல் பிளஸ் வைவா, அவங்களுக்கு டைரக்டா வைவாக்கு வந்து போயிருவாங்க, அவங்களுக்கு பிராக்டிகல் வந்து கிடையாது, சரிங்களா? அதனால நீங்க இதையுமே வந்து பாத்துக்கணும். சோ அவங்க தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ நாங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறது எல்லாமே வந்து அவங்க அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டியிருக்கேன், சரிங்களா?
மார்க் வந்து 15 மார்க்கு. அதுல 20 மதிப்பெண்கள் எடுத்தா பாஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. அதுல பார்ட் ஏல வந்து எவ்வளோ எடுக்கணும், பார்ட் பில எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, செய்முறை தேர்வுல தான் நெறைய பேருக்கு வந்து குழப்படி இருக்கு. எத பேஸ் பண்ணி ப்ரோ எங்கள வந்து செய்முறை தேர்வுல வந்து கூப்பிடுவாங்க? ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. செய்முறை தேர்வுக்கு செய்முறை தேர்வு 70 மதிப்பெண். குறைந்தபட்சம் வந்து 28 மதிப்பெண் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து ஒரு பாயிண்ட் வந்து குடுத்திருக்காங்க பாருங்க. செய்முறை தேர்வுக்கு எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில், அதாவது நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்க. இப்போ இந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து 71 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. இந்த மார்க்க பேஸ் பண்ணி தான் உங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிராக்டிகல்க்கு வந்து கூப்பிடுவாங்க. அடிப்படையில் 1:5 என்ற விகிதத்தில் அல்லது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆள் சேர்ப்பு பிரிவினால் நிர்ணயிக்கும் விகிதப்படி விண்ணப்பதாரர்கள் அழைக்கப்படுவார்கள். இருப்பினும் ஒவ்வொரு இட ஒதுக்கீடு குழுவிலும் ஒரே மதிப்பெண்ணை பெற்ற அனைத்து தேர்வர்களுக்கும் செய்முறை தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் அப்படிங்கறத தெளிவா நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதாவது 1:5 அப்படின்னா ஒரு போஸ்டிங்க்கு 5 பேரை வந்து கூப்பிடுவாங்க அப்படிங்கறத தெளிவா வந்து சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு வேலை இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்னையில வந்து ஒரு ரோல் வந்து இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு ரோலுக்கு வந்து 5 பேரை வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விகிதத்துல தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அப்டேட்டா வந்து பிராக்டிகல் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இடஒதுக்கீடுல ஒரே மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அத்தனை பேரையுமே வந்து நாங்க வர சொல்லுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஒரு பேசிக் தான். ஒரு வீடு கட்டுறதுக்கு பிரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது முக்கியமோ, அதே மாரி ஒரு பேஸ் மட்டும் தான் வந்து ரிட்டன் எக்ஸாம். இதுக்கப்புறம் நீங்க பிராக்டிகலையும், வைவாலையும் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றீங்களோ, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்மா இருக்குமா, இல்லையா அப்படிங்கிறத உங்களால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உறுதியா வந்து நம்ம சொல்ல முடியும். அதனால அடுத்த கட்டத்துக்கு நீங்க பிராக்டிகல்லாம் இப்பவே நீங்க ஆயத்தமாயிக்கோங்க. பிராக்டிகலுக்கு எந்த மாரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ இருக்கு பாருங்க. அதே மாரி நம்ம அஃபிஷியலான வாட்ஸ்அப் குரூப்லயும், டெலிகிராம் குரூப்லயும் நம்ம இது பத்தின பிடிஎஃப் வந்து ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா, நம்ம சோசியல் மீடியா பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செய்முறை தேர்வில் செய்முறை தேர்வு முறை, தேர்வு நடைபெறும் தேதி மற்றும் இடம் அப்படிங்கிறது வந்து தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும். செய்முறை தேர்வு சென்னையிலோ அல்லது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆள் சேர்ப்பு பிரிவு முடிவு எங்கு வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்படலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து பிராக்டிகல் டெஸ்ட்ல வந்து எலிஜிபிலிட்டியா இருக்கீங்களோ, அவங்களுக்கு டைரக்ட்டா வந்து எஸ்எம்எஸ் மூலியமாக நாங்க வந்து தகவல் வந்து தெரியப்படுத்துவோம். எக்காரணத்த கொண்டு போஸ்ட் மூலியமா நாங்க வந்து அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதனால உங்களுடைய எஸ்எம்எஸ் நீங்க அடிக்கடி வந்து அப்டேட் பண்ணிட்டே இருங்க. செக் பண்ணி பாருங்க. நீங்க செலக்ட்ல இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் பிராக்டிகலுக்கு இந்த டேட்ல நீங்க வந்து செலக்ட் ஆறீங்க. இப்படி வாங்க அப்படிங்கிற உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமா தகவல் வந்து தெரியப்படுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ அந்த எழுத்துத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டோர் செய்முறை தேர்வுக்கு வீட்டை பராமரித்தல், சுகாதாரம், வீடு உபயோகப் பொருட்களை கையாளுதல், உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல், துப்புரவு, தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள், நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு, வீடு மற்றும் அலுவலக பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகளை உள்ளிட்ட இதர வீடு வேலைகள் அடிப்படையில் வந்து அவங்களுடைய திறனை வந்து பரிசோதிப்பதற்காக வந்து அழைக்கப்படுவார்கள் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு பாயிண்ட் வந்து குடுத்திருக்காங்க பாருங்க. வீடு உபயோகிக்கிறதுல இருந்து சாரி இந்த இடத்துல வந்து குடுத்திருக்காங்க பாருங்க. வீட்டை பராமரிப்பதிலிருந்து இருந்து இந்த இடத்துல வந்து அலுவலக வேலையை செய்யறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து நாங்க வந்து பரிசோதிப்போம் அப்படிங்கிற இந்த கேட்டகரி வரைக்கும் இது எல்லாமே கவனமா நம்ம வந்து பார்க்கணும். ஆக்சுவலா வந்து இந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அசிஸ்டன்ட்டா தான் நம்மள வந்து வச்சிருப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய எல்லா வேலையுமே நம்ம வந்து செய்யணும். சும்மா சின்ன சின்ன ஒர்க்கு அ ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல்ஸ் வந்து ரெடி பண்றது, தண்ணி கேன் தூக்கிட்டு வர்றது, டீ, காஃபி வாங்கிட்டு வர்றது, இந்த மாரி சின்ன சின்ன ஒர்க்லாம் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்றீங்களா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக தான் பிராக்டிகல் டெஸ்ட் அப்படிங்கிறத வைப்பாங்க. அந்த பிராக்டிகல் டெஸ்ட்ல வந்து 70க்கு நீங்க 28 மதிப்பெண் வந்து எடுக்கணும். சரிங்களா? இது வந்து தெளிவா இருந்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்க பிராக்டிகல்லாம் கிளியர் ஆயிட்டேன் ப்ரோ. நெக்ஸ்ட் நான் வந்து வாய்மொழி தேர்வுக்கு வந்து என்ட்ரி ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, வாய்மொழி தேர்வு அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷ்ல சொல்லப் போனோம் அப்படின்னா வைவான்னு சொல்லுவோம். நம்ம காலேஜ்லலாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருப்போம். வைவா வச்சிருப்பாங்க. இன்டர்னல்லாம் வச்சிருப்பாங்க. அதே மாரி தான் இதுவும். சரிங்களா? வைவா அப்படிங்கிறது நம்ம டைரக்ட்டா ஃபைனல் இன்டர்வியூ கொஸ்டின் தான். அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா வைவான்னு சொல்லுவோம். வாய்மொழி தேர்வுக்கு விண்ணப்பதாரர்கள் பொது எழுத்துத் தேர்வு மற்றும் செய்முறை தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் இப்போ இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் கொண்டு வந்துட்டாங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னா செய்முறை தேர்வு. ஏற்கனவே செய்முறை தேர்வுக்கு வந்து நம்ம என்ன மார்க் வந்து ரிட்டன் எக்ஸாம்ல எடுத்திருந்தோங்களோ அந்த மார்க்க பேஸ் பண்ணி நம்மள வந்து கூப்பிடுவாங்க. பட் வாய்மொழி தேர்வுக்கு வந்து நம்மளுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய மார்க் பிளஸ் வந்து நம்மளுடைய பிராக்டிகல் டெஸ்ட் மார்க் இது 2யும் கம்பேர் பண்ணி தான் நம்மள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1:3 ரேஷியோ அப்படிங்கிற இந்த விகிதத்தின்படி அல்லது ஒதுக்கீடு விதியை பின்பற்றி காலி பணியிடங்களின் எண்ணிக்கை மற்றும் தகுதி பெற்ற விண்ணப்பதாரரை பொறுத்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆள் சேர்ப்பு பிரிவு நிர்ணயிக்கும் எண்ணிக்கையில் வந்து ஒவ்வொரு பதவிக்கும் வந்து தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படிங்கறது தெளிவா வந்து சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு ஒதுக்கீடும் பிரிவிலும் வரம்பு நிலை மதிப்பெண்ணுக்கு
மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் விண்ணப்பதாரர்கள் அனைவரும் வாய்மொழி தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். ஒரே ரேஞ்ச்ல ஒரே கம்யூனிட்டில ஒரே மார்க் எடுத்துக்கக்கூடியவங்கள ஏதாச்சும் வந்து டிஃபரெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி சொல்லல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்கள மாரியே வந்து ஒரு 5 பேர் வந்து உங்க மார்க் எடுத்திருக்காங்க. உங்க கம்யூனிட்டில பிசினா பிசி கேட்டகரியில உங்கள மார்க் எடுத்திருக்காங்க. அவங்க பிஹெச்டி வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த அந்த 5 பேரையுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாய்மொழி தேர்வுக்கு வந்து வர வைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பாகுபாடு எதுவுமே வந்து கிடையாது அப்படிங்கிறத தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? சோ அதனால ஒரு 20 பிரியாரிட்டி இருக்கு. பிரியாரிட்டி பேஸ் பண்ணி இடஒதுக்கீட பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் இவ்வளவு நாள் வந்து டிலே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து கரெக்டா வந்து அனலைஸ் பண்ணணும். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருக்காங்க. சோ எப்போ வந்து செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் டீமுக்கே இந்த வரைக்கும் யாருக்குமே வந்து தெரியாது. அதனால யூடியூப்ல அன்னைக்கு வரும், இன்னைக்கு வரும், கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் ப்ரோ நாளைக்கு வரும்னு சொல்லிட்டாங்க. அப்பெல்லாம் சொல்லிட்டு நீங்க வந்து நம்பிட்டு இருக்க வேண்டாம். இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நானே உங்களுக்கு வந்து சொல்லிருவேன். எந்த டேட்ல வந்து வைவா வந்து நடக்கும், எந்த டேட்ல வந்து பிராக்டிகல் நடக்கும், எந்த டேட்ல வந்து செலக்ஷன் லிஸ்ட் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது அப்படிங்கறத நீங்க முழுசா வந்து பாத்தீங்கன்னா நம்பணும். அந்த சேனல்ல வந்து அப்படி சொல்றாங்க, இந்த சேனல்ல இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து நம்ப வேண்டாம். இப்ப வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கிடையாது. அவங்க ஹையரிங் பண்ணக்கூடிய டீம் சார்பில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து தெரியாது. ஏன்னா அவங்க எப்ப வேணாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட் வந்து ரிலீஸ் பண்ணலாம். அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாமே பேக் எண்ட்ல வந்து ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கும். நீங்க நினைப்பீங்க இன்னும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கலையே, வாழ்க்கை இதிலே போயிருமா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. நம்ம இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா தாண்டி வந்துட்டோம். இன்னும் ஒரு கொஞ்சம் தான் ஒரு 80% நம்ம வந்து தாண்டி வந்துட்டோம். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 20% நம்ம வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு உண்டான வேலையா நம்ம ஈஸியா வந்து இந்த 2025ல வாங்க முடியும் அப்படிங்கறத நம்ம 100% வந்து உண்மையா வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா? இதாங்க வந்து அப்டேட். சோ இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்வு தேர்வு நடைபெறும் தேதி மற்றும் இடம் அப்படிங்கிறது விண்ணப்பதாரர்களுக்கு நாங்க வந்து தெரியப்படுத்துவோம். சோ வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆள்சேர்ப்பு பிரிவு நிர்ணயிக்கும்படி சென்னையிலோ அல்லது வந்து வேற ஏதாச்சும் ஒரு இடத்திலோ நீங்க வந்து நாங்க வந்து வாய்மொழி தேர்வு வந்து தேர்வு நடைபெறும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இதுல வந்து சொல்லிட்டாங்க. சோ அதனால வந்து 1:3 ரேஷியோ படி தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வைவாக்கு வந்து கூப்பிடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு வேலைக்கு வந்து ஒரு காலி பணியிடத்துக்கு வந்து 3 பேரை வந்து கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்புன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த பாயிண்ட நீங்க கவனமா வந்து படிச்சே ஆகணும். அதாவது ஒவ்வொரு ஒதுக்கீடு பிரிவிலும் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 5 அல்லது 5ற்கு மேல் இருந்தால் இதுல இல்ல உங்க போடல இருந்தால் செய்முறை தேர்வில் தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்களின் தகுதி அடிப்படையில் மற்றும் அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் வாய்மொழி தேர்வுக்கு 1:2 விகிதப்படி அல்லது ஒதுக்கீடு விதியை பின்பற்றி மெட்ராஸ் உயர் நீதிமன்ற ஆள்சேர்ப்பு பிரிவு நிர்ணயிக்கும் எண்ணிக்கையில் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படிங்கறத தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த குறிப்புக்கு முழுமையான விரிவாக்கம் என்ன அப்படிங்கறத சொல்லப் போனா ஒவ்வொரு ஒதுக்கீடு பிரிவிலும் அதாவது வந்து அந்த பிரியாரிட்டி வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த ரிசர்வேஷன் படி வந்து காலி பணியிடங்களை எண்ணிக்கை வந்து 5 இல்லைன்னா 5க்கு மேல வந்து இருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே அந்த கரெக்டா சமபங்கா வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு கொடுக்கணும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கான்செப்ட். அவங்களுடைய அரசாணை அறிவிப்புப்படி சமபங்கா யாரெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க நல்ல மார்க் வந்து எடுத்திருக்கீங்க, உங்ககிட்ட ப்ரியாரிட்டி எல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 5 இல்ல 5க்கு மேல இருக்க போஸ்டிங் இருந்துச்சு அப்படின்னா செய்முறை தேர்வில் பெற்ற மதிப்பெண் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து 1:2 விகிதப்படி வந்து உங்களுக்கு வந்து அப்டேட்டா உங்களுக்கு வந்து வேலையை வந்து நாங்க வந்து கொடுப்போம் அப்படிங்கறத உங்களுக்கு இதுல வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து இந்த ஒரு அப்டேட்ல வந்து சொல்ல வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தெரிவு பட்டியல் தயாரித்தல் அப்படிங்கறது ஒரு பாயிண்ட். தெரிவு பட்டியல் தயாரித்தல் அப்படிங்கிறது வந்து செலக்ஷன் லிஸ்ட். சரிங்களா? பொது எழுத்து தேர்வு பகுதி ஆ அதாவது பார்ட் ஏ மற்றும் பார்ட் பி செய்முறை தேர்வு மற்றும் வாய்மொழி தேர்வு விண்ணப்பதாரர்கள் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் அடிப்படையிலும் தகுதி மற்றும் இட ஒதுக்கீடு விதியை பின்பற்றியும் தேர்வாளர்களின் இறுதி பட்டியல் வந்து தயாரிக்கப்படும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. இறுதி பட்டியல் அப்படிங்கிறது ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒண்ணு விடுவாங்க. அந்த ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்ல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் உங்களுக்கு வேலை வந்து கன்ஃபார்ம் ஆகும்னு வந்து சொல்ல முடியும். அது வரைக்கும் டென்டேட்டிவா கொடுக்கக்கூடிய செலக்ஷன் லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு உங்க பேர் வந்திருந்தாலும் நீங்க வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து முழுமையா வந்து சொல்ல முடியாது. அப்படிங்கறத நீங்க முழுமையா வந்து புரிஞ்சுக்கோங்க. இதுதான் இருக்கக்கூடிய ரியாலிட்டி. சரிங்களா? சோ அப்படிங்கிற பட்சத்துல சோ உங்க இது டோட்டலா வந்து 200 மார்க். இது நல்லா கவனிக்கணும். 200 மார்க். அதுல 100 மார்க் அப்படிங்கறது வந்து உங்களோட ரிட்டன் எக்ஸாம். மீதி இருக்கக்கூடிய 100 மார்க்ல பிராக்டிகல் வந்து 70 மார்க், வைவால வந்து 30 மார்க். அப்ப டோட்டலா சேர்த்து நம்மளுக்கு வந்து 200 மார்க் வைக்கிறாங்க. அப்போ 200 மார்க்குக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150க்கு மேல நீங்க எல்லாமே 3 பேஸ் பண்ணியும் ரிட்டன் எக்ஸாம், பிராக்டிகல்,
அதே மாதிரி வைவா. இது மூணுலையும் சேர்த்து நீங்க வந்து ஒரு 150க்கு மேல வந்து எடுக்கிறீங்க, 160க்கு மேல எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல தாராளமாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அத உங்களுடைய பிரியாரிட்டியை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. அதுலயே ஜெனரல் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்குலாம் காம்படிஷன் ரொம்ப ஹையா இருக்கும். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சின்னு சொல்லிட்டு எஸ்சி, எஸ்டின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அப்டேட்டா வந்து இருக்கும். அதனால வந்து நீங்க மார்க் அப்படிங்கறது இங்க இந்த இடத்துல உங்களை வந்து பேசும். வேற வந்து மத்த பணத்தை கட்டி நம்ம வந்து சேர்ந்தலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறது எல்லாமே சுத்த வேஸ்ட். அப்பெல்லாம் நீங்க வந்து நம்பி வந்து வெயிட் பண்ண வேண்டாம். உங்களுடைய லைஃபே வந்து போயிடும். சரிங்களா? இதுதாங்க இப்ப இருக்கக்கூடிய அப்டேட். சரிங்களா? கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.